சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு. நான் அதை சிறிய வயதுல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன். என்னப்பா எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க பெண்களே பட்டிருக்கீங்களா? அவமானப்படுறதுல இருந்து மிஞ்சி வரதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? மனசு உடைஞ்சிடாதீங்க. என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th 11th 12th எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. உருப்பட மாட்டேன். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அவங்க அழகா இருக்கிறதுனாலே அவங்கள நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அழகா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா நடந்து வருவாங்க. பிராமின் லேடி அப்படிம்பாங்களா? எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது முடிவு பண்ணுங்க. நான் அவங்களை ஜெயிக்கணும்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க ஜெயிக்கிறது. ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜ்ல ஜெயிக்கணுங்க. நாலேஜ்ல ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்டின் நவரத்ன என்ன 43 வயசுல ஜெயிக்கிறாங்க. அவ வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்கறாங்க 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறாவ. அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேக்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என் பையனுடைய தகப்பனார் என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை. படிப்பதனால எனக்கு புரிகிறது. அப்பா கோவமா இருக்கு பாருங்க. சோறு விட்டுமது ஏண்டா தம்பி எப்படி சொன்னேன்னு கேட்டான். அம்மா தப்பு பண்றமா, அடிக்கிறாருமா, பரவாயில்லம்மா, ஆனா கோவமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுதுமா. சரியில்லை, அது தண்டிக்க வேண்டுமே தவிர நாம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதுல. குழந்தை எனக்கு அது சொல்லி தருகிறது. மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு சொல்லி தருகின்ற இடம் அந்த நம்லிஃபாவுக்கு நான் போறேன். கீழே உட்கார்றேன். ஒரு ஆள் செம ஸ்மார்ட்டா இருந்தாருங்க. சொல்லக்கூடாதா மேடம்? அப்படி சொல்லாங்க, சொல்லணுங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஸ்மார்ட்டா இருந்தார் அந்த ஆள். தொப்பையே இல்லை. இந்த விநாயகனுக்கு மட்டும்தாங்க தொப்பை அழகு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஸ்மார்ட்டா வந்தார். வந்து நின்று சூப்பரா பேசினார். மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கரா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும். பெரிய அளவு வரலாம். நிஜமா சொல்றேன், பெற்றோர்களை தயவு செய்து உங்க குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதாரா? நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணுங்க. ஏங்க என் வேலைக்காரமா சொல்லிச்சு என்கிட்ட, என் பொண்ணு ஓவரா வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு பாக்குறேன்னு. வாயாடினாலாம் பேச்சாளர் ஆக முடியாது, வாதாடணும், அப்பதான் பேச்சாளர் ஆகலாம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரூட்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க. அதற்கான எஜுகேஷன், அதற்கான வாசிப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம். வந்தார் ஒருத்தர், மார்க்கெட்டிங், ஒரு பொருள் எப்படி விற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாலிசி தானே விற்க போறாங்க, வேற என்ன விற்க போறாங்க? ஆச்சரியங்க, அது ஒண்ணுமே விற்கிறது இல்லைங்க மேடம், எல்லாம் வித்துறாங்க மேடம். ஒரு ப்ராடக்டா நம்ம கையில வாங்குறது இல்லை சார், லட்சக்கணக்கில் கையில இருந்து காசு வாங்கிடுறாங்க. பாலிசின்னு பேர் இதுக்கு. சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்கிரீன், அதுல ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க. என் வாழ்க்கையை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் கடத்தி விட்டு போகிறேன். ஒரு காட்டு அப்படி ஸ்ட்ரிங்கான ஒரு ஷர்ட், வழுக்க தலை, இத்திருண்டு தான் இருக்காரு. ரொம்ப முகமெல்லாம் அப்படி கடுமையா இருக்கு. அப்படி நடந்து வந்தார். இந்த போன் அப்படி கரெக்டா வச்சார். ரப்பர் செருப்பு போட்டார். நேரா வந்தார். இதுதான் காட்சி, பெருசா தெரியுது, போக்கஸ்டா தெரியுது. சரசரன்னு இருங்க. அங்கிருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க, 18 பெரிய பாம்பு. அப்படியே வந்து 12 அடி சுற்றி இப்படி வந்து நின்னுச்சுங்க. வாட் அ வைல்டு பியூட்டி. நான் அது அப்படியே பாம்பை மட்டும், நல்ல ஃபோக்கஸ் இருக்கு அந்த போன்ல. அந்த பாம்பையே பார்க்குறேன். என்னடா இது கடவுள், இவ்வளோ அழகு இயற்கை. பாம்பையே பார்த்துருக்கேன். நாம போய் செருப்பை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கிட்ட வந்தாங்க. இதாங்க மார்க்கெட்டிங். எப்பா பாம்பை வச்சு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாரு அந்த மனுஷன். வந்துட்டு அந்த பாம்பு இப்படி நிக்குதுங்க, படம் எடுத்து. என்னங்க பண்ணணும்? பாம்பு கிட்ட வந்தா சொல்லணும், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளா இருந்தா கம்முன்னு போயிடணும். 2 தானே பண்ணணும். பண்ணலைங்க.
இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் அதான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பாம்பு அப்படி நின்று அவன் கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க. நான் தாய்ங்க, நான் ஒரு டீச்சர், பேச்சாளர், மற்றதெல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமா வைங்க. நான் ஒரு பொண்ணுங்க, என் ஈரல் பதறுதுங்க. அதை பார்த்து ஏன் பாம்பே பயப்படுற, அவன் என்ன பண்றான்னு நீ பயப்படுற, ஏன் இவ்வளவு ஒதுற, என்ன நடக்குது உனக்கு, இப்படி இப்படிங்குதுங்க. அப்புறமா ஒண்ணு செஞ்சுதுங்க, அவன் டப்புன்னு உட்காந்தான் பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சுங்க. ஐயோ என்னடா நடக்குது வாழ்க்கையில. அவன் என்ன தெரியும் பண்ணா, அவர் அப்படியே பின்னால கீழே சஜ்தால அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தான். இவ்வளவுதாங்க நடந்தது. அந்த அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னான் போயிடுச்சு. அது ஆனா எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சுன்னு அதுக்கே தெரியல, போயிடுச்சு. எனக்கு ஆறுலிங்க அந்த ஆள் சொன்ன விளக்கம். அதுக்கப்புறமா மை டியர் ஆடியன்ஸ், அந்த பாம்பு, அந்த காட்டுவாசி, அந்த முத்தம், 3 பேருக்கும் இப்ப விளக்கம் தருகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட், அந்த பாம்பு தான் கிளைண்ட், கொடுக்கப்பட்ட முத்தம் இருக்கப்பட்ட பாலிசின்ட்டாங்க. அவன் நான் நொந்து போய் எனக்கு அவன் கிட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பென் டிரைவை கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறேன், அந்த பென் டிரைவை கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்காங்க, ஏதாவது எனக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு ரூமுக்கு வந்து லேப்டாப் திறந்து அதை போட்டு பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஏன் படிக்கணும்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் தூத்துக்குடி ஏன் எனக்கு சொன்னாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்லு பருவின்னு சொன்னாங்க தெரியுமா? நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் ஏமாறாமல், நம்முடைய வாழ்க்கை பறிபோகாமல், நாம் ஏமாற்றப்படாமல் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மொழியை, சூழலை தெரிந்து கொள்வதற்கான மன பயிற்சி, புத்தக பயிற்சி தான் படிப்பு. அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களை ஏத்திக்கிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன நடந்தது தெரியுமா? சொல் புரியும், அது யாருமே கவனிக்கல. நான் சொல்றேன் பாருங்க, பார்க்கிறது வேற, நாம எல்லாரும் பார்க்கிறோம், படிப்பு புரியறது தானே. உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறேன், ரிசல்ட் இல்லைங்க கல்வி, ப்ராசஸ் தாங்க கல்வி. என்ஜாய் த ப்ராசஸ், பயணத்தை அனுபவிங்கள். நேர ரூமுக்கு போய் போட்டு பார்த்த, என்னடா பண்ண நீ அந்த பாம்பை, காட்டு பாம்பு தானே அது, என்ன ஆச்சு, என்ன தெரியுமா நடந்திருக்கு? அவன் வர்றான்ல, இந்த 2 விரல ஆட்டிக்கிட்டே வராங்க, அவன் வேற ஒன்றும் செய்யல. இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பாக்குதுங்க, இப்படி மாத்தி மாத்தி. தப்புன்னு உட்காந்துட்டு கையை இப்படி அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா. என் மன்ன மாதிரி வேகமா கூட அசைக்கல, பாம்பு இல்லை அது, ரொம்ப மெதுவா அசைக்கிறான். அந்த மெதுவான அசைமை அது இப்படி பாக்குதுங்க, அதுக்குள்ள முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளவுதாங்க மேட்டர். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க. அப்படியா, நிஜமாவா சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல், கவனத்தை திருப்புகின்ற சொல், மயங்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு சொல்லுகின்ற சொல் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடக வைப்பதாக, இதோ இந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பதாக அமையும். உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும். ஒருத்தன் பேசுறாங்க, நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு, ஒரு சின்ன கதை, நீ எப்படி இப்படி பணக்காரன, அவன் ஒரு வார்த்தை சொன்ன, நான் திருடினேன், பணக்காரனானேன். அவனும் போய் திருடிட்டான், அவன் போய் ஜெயில மாட்டிக்கிட்டான். ஜெயில, இது ஒரு கதை, ஜெயில மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான், நீ திருடின மாட்டிக்காம இருக்கிற எப்படின்னா, நீ யார்கிட்ட இருந்து திருடினன்னு கேட்ட. நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடினேன், நான் மழையிடம் இருந்து திருடினேன், நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன், என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது, உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதை இப்படி சொல்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும். அது நீதியா, நீதி அற்றதா, அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா, இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா, இருவினை நீங்க வேண்டுமா, அந்த பயணம் எப்படி
எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும், நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா, இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தலையாட்டப்படாது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். வாழ்க்கை தான் நமக்கு சொல்லி, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா மேடம்? நான் தெரியாதா உனக்கு? அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் எலக்ட்ரான், புரோட்டான், குரோட்டான் எதை சொல்லி கொடுத்தாங்க, இப்ப கத்துக்கிட்டேன். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலி. அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே. நான் அவமானப்படாம வந்துட்டேனா? அக்காவை கேளுங்க, மாண்புமிகு அமைச்சரை கேளுங்க. ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகும், நான் வந்து ஒரு பேச்சாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். இவங்க எல்லாம் ஒரு கட்சியில மெம்பரா இருக்கிறாங்க அல்லது வாசிப்பாளரா இருக்கிறாங்க, ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க, அரசாங்கத்துல வேலை செய்யறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு. நாங்க இங்க நிக்கிறதுக்கும் அங்க உட்கார்றதுக்கும் 1000 ஆண்டு கால போராட்டம் இருக்கு. அந்த 1000 ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்திருப்பவர்கள் நாம. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த இனம் 1000 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல, கீழே போக கூடாது. கீழே போக கூடாது. முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு சின்ன சின்ன பாடல்கள்